Hello BTV Explorers. இன்னும் நம்ம class 6 science or chapter 5 அதாவது measurement of length and motion தான் பார்க்க போறோம். And this is a one short video. இந்த ஒரு வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த lesson crystal clear ஆயிடும். And இதுல வந்து நான் என்ன கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு PPT. So that உங்களுக்கு விஷுவலா ரொம்பவே அழகா புரிஞ்சிடும். And second thing is நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் so that நீங்க மகப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. And third one is நம்ம இந்த ஸ்லைட்ல குவிசஸும் பார்க்க போறோம் as well as சம்மரியும் பார்க்க போறோம். லைக் ஒன் ஷார்ட் சம்மரி மாதிரி ஒன்று பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே ரீகேப் ஆயிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம், மெஷர்மெண்ட்டா என்ன புரிஞ்சுக்க போறோம். நம்ம ரெஜிஸ்டரோட டைட்டில். ஸோ மெஷர்மெண்ட்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் இந்த இமேஜஸ் வச்சு பாருங்களேன். இங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டாப் வச்சுட்டு ஒரு டைம் மெஷர் பண்றாங்க. அடுத்து இங்க என்ன பண்றாங்க, ஒரு ஷர்ட்டை வந்துட்டு அவங்க அளவு எடுக்கிறாங்க. ஸோ எவ்வளவு மீட்டர் இருக்குன்னு ஷர்ட் பார்க்கறதுக்காக. இங்க ஒரு பையனோட ஹைட் மெஷர் பண்றாங்க. இங்க என்ன போட்டிருக்கு, ஒரு போர்ட்ல வந்துட்டு இவ்வளவு கிலோமீட்டர் ஏர்போர்ட் இருக்கு, இவ்வளவு கிலோமீட்டர் இந்த நேரம் இருக்கு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்து மெஷர்மெண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம எவ்வளவு உயரமா இருக்கோம் பாக்குறதுக்காக, இல்ல நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம் பாக்குறதுக்காக, இல்ல வந்து எவ்வளவு பெருசா இருக்கு பாக்குறதுக்கு யூஸ் பண்றோம். சோ இந்த மெஷர்மெண்ட்னா முதல்ல என்ன? மெஷர்மெண்ட்னா இட்ஸ் கம்பேரிங் அன் unknown quantity with a known fixed quantity. So unknown quantity என்ன? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்க, இந்த ஓகே நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் எடுக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. இங்க ஒரு பையன் இருக்கா, அவன் வந்துட்டு மெஷர் பண்றான் ஹைட். இந்த பையனுக்கு அவன் எவ்வளவு ஹைட்ல இருக்கான்னு தெரியாது, கரெக்டா? அவன் எவ்வளவு ஹைட்ல இருக்கான்னு தெரியாது. ஸோ இவன் என்ன, ஹைட் வந்து ஒரு unknown quantity. அந்த unknown quantity ஒரு known fixed quantity. known fixed quantity என்னது? இந்த ஸ்கேல் இருக்குல்ல, மெஷரிங் ஸ்கேல், இதுதான் வந்து ஒரு known தெரிஞ்ச. ஃபிக்ஸ்டுனா அது மாறவே மாறாது. இவன் ஹைட் மாறிட்டே இருக்கும் வர, பட் அந்த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியா இருக்கு அந்த ஸ்கேல் மாற போறது கிடையாது. ஸோ ஒரு known fixed quantity வச்சுட்டு நம்ம unknown quantity மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் மெஷர்மெண்ட் சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு ஹைட் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க மெஷரிங் டேப் வச்சு என்ன அளவு கூட எடுக்கிறாங்க. அடுத்து இங்க என்ன, ஏர்போர்ட் இவ்வளவு தூரம் இருக்க சொல்லும் போது ஒரு இடத்துல இருந்து இதான் வந்து உங்க வீடு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல இருந்து உங்க ஏர்போர்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கும்போது இவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கு சொல்லும் போது இவ்வளவு ஃபார், லைக் திஸ் மச் ஃபார் த லென்த் இஸ், லைக் த டிஸ்டன்ஸ் இஸ் நாட் லென்த். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்றது தான் வந்துட்டு மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் இதுல வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்கேன். இப்ப இந்த மெஷர்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு சும்மா நம்ம கையை எடுத்தோம், நம்ம கையில வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நமக்கு மெஷரிங் டூல்ஸ் வேணும். இப்ப நம்ம மெஷரிங் டூல்ஸ் உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்? ஓகே, நம்ம கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு, ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சிருப்பீங்க, சில பேர் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சிருப்பீங்க, ஸ்கேல் வச்சிருக்கலாம், மெஷரிங் டேப் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய வச்சிருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு பிக்ஸ்டா இருக்கு. ஏன் எல்லாருமே மெஷரிங் டேப் தான் யூஸ் பண்ணணும், எல்லாரும் அவங்க ஓனான ஒரு டூலியா யூஸ் பண்ணக்கூடாது? அந்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே அரைஸ் ஆகும். அதை பத்தி தான் நம்ம ஏன்ஷியன்ட் மெஷரிங் டூல்ஸ் போய் பார்க்க போறோம். ஏன்ஷியன்ட்னா பழங்காலத்துல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆரம்ப காலத்துல லைக் ரொம்ப நாள் முன்னாடி அவங்களுக்கு வந்து டேப்லாம் இல்ல, அப்பயுமே பிக்ஸ்டான ஒரு இது கிடையாது. அப்போ அவங்க வந்து ஹேண்ட் ஸ்பேன், அதாவது உங்க கை இருக்குல்ல, அந்த கையை வச்சு அளவு எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது ஃபுட் ஸ்டெப்ஸ், உங்க கால் இருக்கும்ல, சோ உங்க அடி சொல்லுவாங்கல்ல, உங்க கால் வச்சு ஒவ்வொரு அடியா வச்சு நீங்க வந்துட்டு அதை மெஷர் பண்றது. இல்ல ஆர்ம் லென்த், சோ உங்க ஆர்ம் வர ஃபுல் லென்த் வந்து மெஷர் பண்றது. இப்ப நீங்க ஒரு பூ வாங்குறீங்க, உங்க அம்மா யாச்சும் பூ வாங்குறீங்கன்னா அப்ப அவங்க பாத்துருப்பீங்க, லைக் ஒரு மூலம் சொல்லும் போது அவங்க ஒரு கை வச்சு ஒரு ஆர்ம் வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அதான் வந்து ஆர்ம் லென்த். அடுத்து 4 ஃபிங்கர்ஸ், சில பேர் வந்து 4 ஃபிங்கர்ஸ் 4 விரல் வச்சு வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்க மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் மெத்தட் நம்ம சொல்லுவோம், பழங்காலத்துல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்குலா இங்க வந்து டிடியூன்னு வச்சிருக்கேன், இல்ல வந்து உங்க சாப்டர்ல இருந்து நான் பண்ண பிபிடி தான். சோ யூ ஷுட் நாட் வரி லைக் நம்ம வந்து பிபிடி பார்த்து படிக்கிறோமே, சாப்டர் கவர் பண்ணிருக்க மாட்டோமே, இல்ல 1 லைன் எக்ஸ்பிளேஷன் பார்க்கல வீடியோ நினைக்காதீங்க. எல்லாமே இதை வந்து நான் கவர் பண்ணிருக்கேன், ஆல் த இம்பார்ட்டன்ட் திங் ஆஸ் வெல் as a fun fact also. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்துக்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா, அங்குலா இன் ஏன்ஷியன்ட் இந்தியா பீப்புள் யூஸ்ட் த width of finger அங்குலா to measure things. tailors and carpenters still use it today. சோ இப்போ வந்து சில இடத்துல இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, டெய்லர்ஸும் கார்பெண்டர்ஸ் இது யூஸ் பண்றாங்க. பட் இது எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகுமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு பாக்கலாம். இப்போ இதுல மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா, ஒரு ஹேண்ட் ஸ்பேன் வச்சுக்கிறாங்க, ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க, ஆர்ம் லென்த் இருக்கு. இது எல்லாருமே எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? லைக் உங்க கையும் இல்ல உங்க தங்கச்சி சிப்லிங்ஸ் கை அவங்க அளவு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? வேணா கை வச்சு பாருங்க, கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும் போது நீங்க அளவு எடுக்கும் போது இந்த ஹேண்ட் ஸ்பேன் வந்து பாத்தீங்க 10ன்னு வருது வச்சுக்கோங்க, ஏதோ இருக்கு. அப்போ உங்க தங்கச்சி எடுக்கும் போது அது 20ன்னு வர வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பொண்ணு கை வந்து குட்டியா இருக்குல்ல, ஓகே 20 வந்து வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் போது அது டிஃபர் ஆகுது. நீங்க 10ன்னு சொல்லி உங்க தங்கச்சி 20ன்னு சொல்லுவா. இதுல யார் கரெக்ட்? ரெண்டு பேருக்குமே அவங்க பண்ணும்போது அவங்க கரெக்டா தான் இருக்காங்க, பிகாஸ் அவங்களோட ஹேண்ட் ஸ்பேன் வச்சு எடுக்கும் போது அளவு கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது சொல்லிட்டு நம்ம வந்து மெஷரிங் டூல்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறோம். அதுனா நம்ம வந்து ஸ்கேல் வச்சிருக்கோம்ல, அதை பத்தி பார்க்க போறோம். சோ
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி, இப்ப நீங்க இந்த பர்சனா இருக்கீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5 ஹேண்ட் ஸ்பேன் வருது, உங்க தங்கச்சி இருக்காங்க, உங்களுக்கு 13 ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய டிஃபர் ஆகிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரணும். அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ண போற இதுதான் வந்துட்டு SI யூனிட். SI யூனிட்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இதை வந்து ஃபியூச்சர்ல மேக்ஸ் நிறைய படிப்பீங்க SI யூனிட் சொல்லிட்டு. இந்த SI யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, இப்ப இவர் வந்துட்டு 5 ஹேண்ட் ஸ்பேன் வச்சிருக்காரு, இந்த பொண்ணு வந்து 13 ஹேண்ட் ஸ்பேன் வச்சிருக்கா. சப்போஸ் இந்த பொண்ணு வந்துட்டு ஹேண்ட் ஸ்பேன் வைக்காம ஆர்ம் லென்த் வைக்கிறா வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்களோட கம்பேரிசன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், அநியாயத்துக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், ஹேண்ட் ஸ்பேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் இவர் 5 கை வைக்கிறது, இந்த பொண்ணுக்கு மேபி இட் கேன் டேக் அட்லீஸ்ட் 2 ஆர்ம் லென்த் வரலாம். சோ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கனால நம்ம என்ன பண்றோம், ஸ்டாண்டர்டைஸா இருக்கிறதுக்காக SI யூனிட் கொண்டு வரும். இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் SIன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. So SI unit என்ன பண்ணும்னா, standard unit gives the same result no matter who measure. Like யார் மெஷர் பண்ணாலும், நீங்க மெஷர் பண்ணாலும் சரி, உங்க பாட்டி மெஷர் பண்ணாலும் சரி, உங்க தங்கச்சி, உங்க அம்மா அப்பா யார் மெஷர் பண்ணாலுமே அது 10 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, அந்த ஸ்கேல் 10 சென்டிமீட்டர் தான். ஒரு ஏதாவது ஒரு இடத்த வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு சீப் எடுத்துக்கோங்க. இந்த சீப் நீங்க வந்து மெஷர் பண்றீங்க வச்சுக்கோங்க, இந்த சீப்போட இப்படி ஒரு சீப் பார்த்திருப்பீங்க வீட்டுல. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சீப்போட லென்த் வந்துட்டு யார் மெஷர் பண்ணாலுமே இந்த சீப்போட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இது உங்க அப்பா பண்ணாலும் சரி, அம்மா அப்பா யார் பண்ணாலுமே. சோ இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஓகே, அதனால நம்ம SI யூனிட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. This is the need because body parts வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் based on the sizes. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்ட் யூனிட் வைக்கிறோம். இப்ப ஸ்டாண்டர்ட் யூனிட் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் இருக்கு. பட் மேஜரா SI யூனிட் ஆஃப் லென்த்னு பார்க்கும்போது லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன, நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, லென்த்தோட SI யூனிட் என்ன பாத்தீங்கன்னா மீட்டர். ஓகேவா? பட் அதாவது மற்ற ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னா என்ன, நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக ரொம்பவே அழகா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர், எம்எம்னு எழுதுவாங்க. மில்லிமீட்டர் வந்துட்டு இப்படி இருக்கா, மில்லின்னு இருக்கு, மீட்டர்னு இப்படி எழுதுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க எழுதுமா இன்னொன்னு இது சொல்லிடுறேன். இப்ப மில்லிமீட்டர் நீங்க எழுதுறீங்க, சென்டிமீட்டர் எழுதுறீங்க, கிலோமீட்டர் எழுதுறீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு கேபிட்டலா இருக்கணும், அண்ட் மீட்டர்ல இருக்க ஸ்மாலா தான் அது இருக்கணும். எம் வந்து ஸ்மால் எம்மா தான் இருக்கணும். இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, இது உங்களுக்கு ஃபர்தரா ஃபியூச்சர்ல நிறைய இடத்துல சயின்ஸ்ல யூஸ் ஆக போகுது. ஸோ மில்லிமீட்டர் வந்துட்டு ரொம்ப சின்னது, ரொம்பவே மைனூட், ஒரு எறும்பு சைஸ்ல இருக்கிறது மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. ஒரு டிப் ஆஃப் பென்சிலோட டிப் வேணா அது சொல்லலாம் மில்லிமீட்டர்ல இருக்குன்னு. அதை விட கொஞ்சம் பெருசு என்னது உங்களுக்கு சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் எப்படி, ஒரு லென்த் ஆஃப் புக், ஒரு புக் வந்து ஒரு சென்டிமீட்டர் இருக்கு, ஒரு பேஜ் வந்து ஒரு சென்டிமீட்டர் இருக்கு நீங்க சொல்ல முடியும். ஓகே, இது வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்தது மீட்டர். ஒரு போர்டு இருக்கு வச்சுக்கோங்க, பெரிய போர்டு, உங்க கிளாஸ்ல இருக்க ஒரு பெரிய போர்டு இருக்குன்னா அப்ப நீங்க வந்து மீட்டர்ல சொல்வீங்க. இன்னொரு பெரிய துணி எடுக்கிறீங்க அப்படிங்க சொல்லுவீங்க, ஒரு மீட்டர்ல சொல்வீங்க. ஸோ சென்டிமீட்டரோட கொஞ்சம் பெருசா மீட்டர் சொல்லிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர். கிலோமீட்டர் என்ன, இப்ப நீங்க வந்துட்டு உங்க வீடு வந்துட்டு இங்க இருக்கு, அண்ட் உங்க ஸ்கூல் வந்துட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சொல்லும் போது நீங்க அங்க கிலோமீட்டர் யூஸ் பண்ணீங்க, ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிட்டிஸ், ஒரு 2 ஊருக்கு நடுவில், 2 சிட்டிக்கு நடுவில், இல்ல 2 நாடுக்கு நம்ம சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர், அப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் கிலோமீட்டர். ஓகே, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மா எப்படி நீங்க எழுதுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, மில்லிமீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், எம்னு எழுதுவோம், சின்ன சின்ன எம்மா எழுதுவோம். அண்ட் சென்டிமீட்டர்னு பார்க்கும்போது நீங்க வந்துட்டு சிஎம்னு எழுதுவீங்க. ஓகேவா? அண்ட் மீட்டர்னு பார்க்கும்போது நீங்க என்ன எழுதுவீங்கன்னா மீட்டர், அதாவது எம்னு மட்டும் எழுதுவீங்க. அண்ட் கிலோமீட்டர் பார்க்கும்போது கேஎம்னு எழுதுவீங்க. ஸோ இது என்னது, இது ஷார்ட் ஃபார்ம்ஸ். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கன்வர்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து நீங்க மீட்டர்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்க மேக்ஸ் யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து சென்டிமீட்டர் பத்தி நல்லா கிளியரா தெரியும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மீட்டர் பத்தி தெரியும், நீங்க வந்து மீட்டரா இருக்கிற விஷயத்த வந்து சென்டிமீட்டர் சொல்லணும், அப்ப நீங்க எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி சொல்வீங்க, அதை வந்து பாக்குறது தான் இந்த ஒரு கன்வர்ஷன் லேடர். சோ இந்த பையன் பாத்துக்கோங்க, எங்க இருக்கா, மில்லிமீட்டர் இருக்கா, சென்டிமீட்டர் இருக்கா, மீட்டர், கிலோமீட்டர். சோ இது எப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதுக்கடுத்து மீட்டர் வந்து செகண்ட்ல இருக்கு, சென்டிமீட்டர் கீழே இருக்கு, அது கீழே மில்லிமீட்டர் இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னா, கிலோமீட்டர் எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கும். அது ஏன் பெருசா இருக்கு, ஏன்னா 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டருக்கு சமம்னு சொல்றாங்க. அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு ஈக்குவலண்ட். ஓகே, 1000 மீட்டர் நம்ம இங்க சேர்த்தோம்னா நமக்கு இங்க 1 கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 1 மீட்டர் எவ்வளோ அப்படி பார்க்கும்போது 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஓகே, அண்ட் 1 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவலண்ட், 10 mm ஈக்குவலண்ட். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை எப்படி சொல்றது, மனப்பாடம் பண்ணும் போது, மெமரைஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு
ஈஸியா மேக்ஸ் கால்குலேஷன் பண்ணும் போதோ கன்வர்ஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அண்ட் இதை சம்பந்தப்பட்ட மாதிரி நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் சிலது இருக்கு. அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் எனக்கு கமெண்ட்ல கேட்டீங்க, கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோ தனியா கொஸ்டின்ஸ் மட்டும் போடுறேன். இஃப் யூ வாண்ட் ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் தட். ஸோ இப்போ நீங்க கிலோமீட்டர் இருக்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க 1000 மீட்டர் இருந்தா இந்த மாதிரி கன்வர்ஷன் வச்சு பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஸோ இங்க இருக்கு நம்ம 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், இதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு போட்டிருக்காங்க, கரெக்டா? இப்போ நான் கேட்கிறேன், அப்போ 5 கிலோமீட்டர் எவ்வளோ மீட்டர்னு கேட்கிறேன். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க, 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா நீங்க இந்த 1000ல இன்டூ 5 பண்ணீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு வந்துடும். அப்ப 1000 இன்டூ 5 நீங்க பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 5000 வரும். ஸோ இட்ஸ் 5000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் வந்துட்டு 1000 மீட்டர்னா அப்போ 5 கிலோமீட்டர் வந்துட்டு 5000 மீட்டர். இந்த மாதிரி நீங்க கன்வர்ஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துடும் மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்றோம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகே, அப்படி இருக்கும் போது நமக்கு இங்க 50 மீட்டர் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ இதுல 100ல இருந்து you will just multiply it with 50. ஓகே, 50 பண்ணும்போது உங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்துட்டு 0 5 1 2 3. ஸோ இட்ஸ் 5000. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னா அப்ப 50 மீட்டர் வந்துட்டு 5000 சென்டிமீட்டர். ஓகே, 5000 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க கன்வர்ஷன்ஸ் வந்து பண்ண கத்துக்கோங்க. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கன்வர்ஷன் வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் நல்லாவே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட் டூல் பத்தி. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு ஒரே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குன்னா அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ட்ரெஸ்ஸையும் அளப்பீங்களா, இல்ல உங்களோட இப்போ ஒரு இடத்துல நீங்க டைலர் கிட்ட போறீங்க, செல்ல கிட்ட போகும்போது என்ன பண்ணுவீங்க, அளவு கொடுப்பீங்க. யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு எதுக்கு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நீங்க யூஸ் பண்ண 15 சென்டிமீட்டர் ஸ்கூல்ல யூஸ் பண்ண ஸ்கேல் வச்சு அவங்க மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாதுல. ஏன்னா அவங்க பேக் டேப் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டேப் இருக்கும் அவங்க கிட்ட, அதுல வந்து அவங்க அளவு எடுத்து வச்சுப்பாங்க. சாரி, அது வந்து அவங்க அளவு எடுத்து வச்சுப்பாங்க. இது ஏன் பண்றாங்கன்னா, ஏன்னா எல்லா இடத்தையும் நம்ம எல்லா மெட்டல் வச்சு யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஸ்மால் லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் நீட்டமா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, எனக்கு ஒரு சின்ன இடத்துல இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பென்சில் மெஷர் பண்றதுக்கோ பேப்பர் மெஷர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டர் ஸ்கேல் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, பட் அது பெருசா இருக்கு. இதுவும் ஸ்ட்ரெயிட், இதுவும் ஸ்ட்ரெயிட் தான். பட் 15 சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியா லென்த் இருக்கு. மீட்டர் ஸ்கேல கொஞ்சம் பெருசா இருக்கும். நமக்கு பார்த்தோம், நம்ம சென்டிமீட்டரை விட நமக்கு எது அதிகமா இருக்கும், மீட்டர் அதிகமா இருக்கும். மீட்டரை விட கிலோமீட்டர் அதிகமா இருக்கும். அண்ட் சென்டிமீட்டர் விட எது ரொம்ப கீழே இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ நம்ம கவர் பண்ண அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பாருங்க, மீட்டர் ஸ்கேல் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்க லைன்ல பெரிய லைனா இருக்குன்னா, இப்போ ஒரு கிளாத் மெஷர் பண்றதுக்கு, டெஸ்க் மெஷர் பண்றதுக்கு கிளாத் மெஷர் பண்ண நம்ம இந்த மீட்டர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நீங்க டெய்லர் கடைக்கு போயிருந்தீங்கன்னா அவங்க டெஸ்க் வச்சிருப்பாங்க, அளவு வச்சு பார்ப்பாங்க அந்த டெஸ்க் வச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து இவ்வளவு தூரம் இருந்தா இந்த மாதிரி அளவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வா இருக்குது. இது எதுக்குன்னா நம்மளோட அளவு எடுப்பாங்க டெய்லர்ஸ்லாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, கர்வா இருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஃபிளெக்சிபிள் டேப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளால அழகா அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த மரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கேல் வச்சா பாப்பீங்க, இங்க ஒரு ஸ்கேல் வைப்பீங்க. சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் வச்சு இங்க ஒரு ஸ்கேல் வைக்கிறீங்க. ஓ மை காட். ஓகே, இப்போ நீங்க ஸ்கேல் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. I'm taking white color. Okay, ஸ்கேல் வைக்கிறீங்கன்னா இப்படி இருக்கும் போது நீங்க இங்க மெஷர் பண்ணிடுவீங்க. இந்த சைடுல இருக்க கர்வ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்க ஏரியாஸ் மெஷர் பண்ணணும்னா அங்க நம்ம யூஸ் பண்ண போது இந்த கர்வ் ஃபிளெக்சிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது உங்களோட செஸ்ட் சைஸ் யூஸ் பண்றதுக்கு, இல்லாட்டி வந்துட்டு உங்களோட எல்லா சொல்றது ஹிப் சைஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மெஷர் பண்றதுக்கு டெய்லரிங் பண்ணும்போது. அண்ட் ட்ரீஸ் கூட மெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கர்வ்டா இருக்கும், லைக் அன்ஈவன் சைஸ்ல இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிளெக்சிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபிளெக்சிபிள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கர்வா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது உங்க புக்ல இருந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான். ஸோ எப்படி நீங்க பண்ண, ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது மார்க் பண்ண பிறகு இங்க நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மரம் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு த்ரெட் வச்சுட்டீங்க, இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டீங்க, சுத்திட்டு வரீங்க, வந்துட்டு இங்க வரும்போது திருப்பி அந்த மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ண பிறகு இந்த மொத்த அளவா இருக்க இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த மொத்தம் இங்க அன்வைண்ட் பண்ணும்போது அது பிரிக்கும் போது இவ்வளவு தூரம் வந்து வச்சுக்கோங்க. இந்த இவ்வளவு தூரம் வரது வந்து உங்களுக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாது. இது நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா இருக்கனால ஒரு மீட்டர் ஸ்கேல்ல வச்சு பார்க்கும் போது உங்களால ஈஸியா ஓகே இது வந்து இவ்வளவு இருக்கு, ஒரு 30 மீட்டர் இருக்குப்பா இந்த த்ரெட் சொல்ல முடியும் உங்களால.
அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, இது வந்து த்ரெட் மெத்தட் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங் லைட்ஸ் ஆன் ஆர்ச்சஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு மெஷர் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க என்ன சொல்றது what I can say like measurement tools பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. ஏன்ஷியன்ட் டூல்ஸ் என்ன பண்றாங்க, அங்குலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஃபான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, ஒரு அட்வான்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஐ யூனிட்ஸ் வரும்போது நம்ம மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர்லாம் பார்க்கலாம். அதுக்கு மெஷர்மெண்ட் டூல்ஸ் தான் இருக்கு. இப்போ மெஷர்மெண்ட் டூல்ஸ்ல சின்ன டிஃபெக்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்கேல் அதுமே உடஞ்சு போயிருக்கு, ஓகேவா, அப்ப நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க? இல்ல நீங்க மெஷர் இப்படி ஸ்கேல் கரெக்டா தான் இருக்குன்னா அப்ப எங்க நான் ஆரம்பிப்பீங்க மெஷரிங் பாயிண்ட்? 4ல இருந்து ஆரம்பிப்பீங்களா, இல்ல 0ல இருந்து ஆரம்பிப்பீங்களா, இல்ல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பீங்களா, எங்க ஆரம்பிப்பீங்க? இது நம்ம கிளியரா இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு மெஷரிங் பண்ண போறீங்க. இந்த வந்து ப்ராப்பரா ஸ்கேலை வச்சுட்டீங்கன்னா நீங்க எங்க மெஷர் பண்ணணும்னா இந்த இடம், இந்த 0ன்னு இருக்குல்ல லைன், இந்த இடத்துல நீங்க வந்து மெஷர் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பென்சில் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கேல் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எதுக்கு ஸ்கேல் வச்சு ஸ்கேலை மெஷர் பண்ண முடியுமா? பண்ணலாம், பட் நம்ம இப்போ பென்சில் பார்க்கலாம். ஓகே, பென்சில் எடுத்துக்க வச்சுக்கோங்க. இப்போ பென்சில், ஓகே நான் அழகா வரைகிறேன். பென்சில் இப்படி இருக்குன்னா பென்சிலோட டிப் வந்து 0ல வரணும், ஓகேவா. வரும்போது மேபி இது வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து 12 கிட்ட வருது வச்சுக்கோங்க. அப்போ 12 கிட்ட முடியுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை 12 சென்டிமீட்டர் இருக்கு இந்த பென்சில் அப்படி சொல்லுவோம். ஸோ நம்ம எங்க ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த 0ன்னு இருக்க இந்த இடத்துல நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சு நம்ம வந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம போக போறோம். இந்த மாதிரி 0 தான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட். சப்போஸ் உங்க ஸ்கேல்ல நீங்க வந்து உடைச்சிட்டீங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட் யாரோ உடைச்சிட்டாங்க, ஏதோ ஆயிடுச்சு, ஸ்கேல் உடஞ்சு போயிடுச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க இருந்து ஆரம்பிப்பீங்க 1. அப்ப இந்த பாதி இடம் எங்க போச்சு, அந்த பாதி சென்டிமீட்டர் எங்க போங்க, தப்பாயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா 2 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த ஸ்கேல ஒட்டி பண்ணலாம், அது ஒரு விதம். பட் ஒட்டுறது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இதை 3 இருக்குல்ல, இதை 3 இடத்துல வச்சுக்கோங்க. ப்ராப்பரா இருக்கு, 3 இடத்துல வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணுங்க. இதை மெஷர் பண்ணீங்கன்னா பின்னாடி போங்க. அண்ட் மேபி திங்ஸ் இது வந்து ஒரு அளவுக்கு மேபி ஒரு 13 வருது வச்சுக்கோங்க. 13 சென்டிமீட்டர் வருதுன்னா நீங்க என்ன பண்ணா இந்த 30 சென்டிமீட்டர் வரும்போது இங்க ஓகே, இங்க 11 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 13 இருக்குன்னா இந்த 13ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், 3 மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க 3ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்ப நீங்க 0ல இருந்து ஆரம்பிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்க 0 ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 13ல இருந்து -3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் வரும். ஸோ அதே 10 சென்டிமீட்டர் ஸ்கேல் தான், பட் நம்ம என்ன பண்ணோம் 3ல இருந்து ஆரம்பிக்கும் போது அது மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேணாம் உங்களுக்கு 6ல வைக்கிறீங்கன்னா அப்ப அது முடியும் போது 16ல முடியுது. 16ல முடியும் போது நீங்க என்ன பண்ண 16 சென்டிமீட்டர் முடியும் போது நீங்க -6 பண்ணுவீங்க. நீங்க 0ல இருந்து 6ல வச்சிருக்கீங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. ஸோ அப்ப நம்ம உங்களுக்கு 10ன்னு வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு broken ஸ்கேலா இருந்தா இவ்வளவு மெஷர்மெண்ட் பண்ணி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மெஷர்மெண்ட் எப்படி பண்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து இங்க ஆரம்பிப்பாங்க மெஷர்மெண்ட் பண்றதுக்கு, நடுல ஆரம்பிப்பாங்க, பட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன உங்களுக்கு 0ல ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ லுக் ஸ்ட்ரெயிட் டவுன், ஸ்லாண்டட் வியூஸ் கிவ் ராங் ரீடிங் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும், மெஷர்மெண்ட் பண்ண ரொம்ப மைனூட்டா பார்க்கணும். நிறைய இடத்துல மைனூட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்டாட் எடிட் பண்ண போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பிபிடி வேணும், ஸ்லைட் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணி பிபிடின்னு சொல்லுங்க, நான் அது உங்களுக்கு சென்ட் பண்றேன். இஃப் யூ வாண்ட் டு ரிவைஸ் திஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்கப்போ ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது மோஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் பத்தி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மொத்த சாப்டர்லயே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நிறைய கொஸ்டின்ஸ் வரணும், அது இந்த டாபிக்ல தான் வரப்போகுது. அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு கன்வர்ஷன் பத்தி மெயின்ல வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போது மோஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மோஷனுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 0 ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் ஸ்கேல்ல. ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம போகணும். கரெக்டா, சொல்றோம் 0ல இருந்து பார்க்கும்போது 0ல இருந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு, இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதே மாதிரி நீங்க இது அனலாஜி வச்சுக்கோங்க. இப்போ உங்க வீடு இருக்கு வச்சுக்கோங்க. உங்க வீடு வந்துட்டு இப்போ உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. கரெக்டா, இப்ப நீங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க உங்க ஸ்கூல் எவ்வளவு தூரத்துல கேட்கும்போது நீங்க என்ன சொல்வீங்க, என் வீட்டுல இருந்து என் ஸ்கூல் வந்துட்டு 5 கிலோமீட்டர் இருக்கு சொல்றீங்க. ஓகேவா, இன்னொரு பர்சன் சொல்றாங்க என் வீட்டுல இருந்து என்னோட ஸ்கூல் வந்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பார்க் 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க உங்க ஸ்கூலுக்காக. ஓகேவா, உங்க ஸ்கூல் இங்க இருக்கு, உங்க ஸ்கூலுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தவங்க தப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க இருக்க பாயிண்ட்ல இருந்து சொல்றாங்க. சோ இந்த ஸ்கூல்ல இருந்து பார்க்கும்போது இந்த வண்டி உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகேவா, இதே வண்டி வேற எங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது இது உங்களுக்கு 10 கிலோமீட்டர்ல இருக்கலாம். ஓகேவா, இந்த பார்க்ல இருந்து ஜஸ்ட் 1 மீட்டர் கூட 1 கிலோமீட்டர் கூட இருக்கலாம் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல அது மாறுது. சோ இது எல்லாமே நீங்க எங்க இடத்துல வச்சு சொல்றீங்களோ இதான் உங்க ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்க போகுது. எக்ஸாம்பிள், the bus is 2 kilometers away from the school. இந்த ஸ்கூல்ல இருந்து
சாரி, இது வந்து நான் வீடு சொன்னா சாரி, இட்ஸ் ஸ்கூல். ஓகே, ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த வண்டி இருக்குன்னு சொல்றாங்க. சோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன? ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வச்சு நம்ம மத்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண போறோம். இங்க இருந்து நம்ம வந்து ஓகே பார்க் இவ்வளவு தூரம் இருக்கு, இங்க இருந்து வண்டி இவ்வளவு தூரம் இருக்கு, வேற ஒரு பேக்கரினா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு மூவ் ஆகுதா, மூவ் ஆகலையா, நகருதா, நகரலையா, அது வந்து அப்படியே ஒரு இடத்துல இருக்கான்னு பாக்கிறதுக்காக யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட் ரெஸ்ட், அது ரெஸ்டா இருக்கு, மூவ் ஆகல, அதுக்கு வந்துட்டு ஒரு நடமாடவே இல்லை, அது வந்து மூவே ஆகவே இல்லை, ஒரே இடத்துல நின்றுட்டு செலமாய் இருக்கு சொல்லுவோம்ல, ஒரு ரெஸ்ட்ல இருக்கு. எக்ஸாம்பிள், இந்த ட்ரீ என்ன பண்ணும்? இப்போ ஒரு ட்ரீ இருக்கு வச்சுக்கோங்க, ட்ரீக்கு என்ன கை கால்லாம் இருக்கு நடந்து போறதுக்கு, ட்ரீ ரெஸ்டா இருக்கு. ஓகேவா? இந்த ட்ரீ நீங்க இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ரெஸ்ட்ல இருக்க சொல்லும் போது? நீங்க இந்த ட்ரீயை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டோட வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டோட வைக்கும்போது இந்த ட்ரீ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டோட வச்சு பார்க்கும்போது மூவ் ஆகுதா பாருங்க. மூவ் ஆச்சுன்னா அது மோஷன்ல இருக்கு, மூவ் ஆகல அது ரெஸ்ட்ல இருக்கு. ட்ரீஸ் மூவ் ஆகுது, பட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பொசிஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். டைம் கேட்டுமே அந்த பொசிஷன் மாறாது. ஸோ ரிலேட்டிவ் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல வச்சு பார்க்கும்போது இந்த மரம் மூவ் ஆகல, அப்போ இது ரெஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு பார்க் பண்ண கார், ஒரு கார் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கிங் ஏரியா, அது மூவ் ஆகல, ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்க்கிங் போர்ட்ல இருந்து இந்த கார் எப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன், இல்ல சிக்னல் எடுக்க வச்சுக்கோங்க. சிக்னல் எங்க இருக்கு, உங்க பார்க்கிங் ஏரியா எங்க இருக்கு, இது ரெஃபரன்ஸ் வச்சு மூவ் ஆகவே இல்லை, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது தவிர்த்து வந்துட்டு நம்ம மோஷன்ல இருக்கிற என்ன சொல்லுவோம்? மோஷன்ல இருக்குன்னா வந்துட்டு இப்போ இங்க பாருங்க, பொசிஷன் சேஞ்சஸ் வித் டைம். அந்த டைம் போக போக இது ஒரு பொசிஷனும் வரும். இப்போ அதே டிராபிக் சிக்னல் இங்க இருக்கு, ஓகே, டிராபிக் லைட் எப்படி இருக்கு, எந்த ஒரு டிராபிக் லைட் இப்படி இருக்கு கேட்காதீங்க, சும்மா வந்திருக்கேன். டிராபிக் லைட் எப்படி இருக்குன்னா, இந்த டிராபிக் லைட் பார்க்கும்போது இந்த வண்டி மாறிட்டே இருக்கு, டிராபிக் லைட் இங்கேதான் இருக்கு, பட் இது மாறிட்டே இருக்கு. சோ ஒரு கான்ஸ்டன்டா இருக்க இடத்துல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுட்டீங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும், அதாவது அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது மற்ற விஷயங்கள் மூவ் ஆகுதா மூவ் ஆகல நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கு ட்ரெயின், இது நானும் நவுத்தணும் பாக்குறேன், ஐ எம் நாட் ஏபிள் டு டு திஸ். ஓகே, இங்க நீங்க வந்து பாத்துக்கலாம், ஒரு மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ட்ரெயின், ஒரு ஃபிளைங் பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம். சரி, ரெஃபரன்ஸ் பாயிண்டோட வச்சு பார்க்கும்போது, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு பாருங்க, இங்க இருந்து பார்க்கும்போது இது இந்த வண்டி என்ன பண்ணுது, உங்களுக்கு மூவிங்கா இருக்கு, கரெக்டா? பட் இந்த பார்க் என்ன பண்ணுது, இந்த பார்க் ரெஸ்ட்ல இருக்கு, ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கா இல்ல மூவ் ஆகுதா நம்ம பார்க்க முடியும். ஓகே, so I think with this we are covering it, and நான் சொன்ன மாதிரி மெயின் டாபிக் மோஷன்ஸ் வந்து. ஸோ மோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி புரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் கவர் பண்ணாதனா. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். மோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அழகா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ஸ், அடுத்து சர்க்குலர் மோஷன், ரவுண்ட் பாத் மோஷன், ஆக்சிலேட்டரி மோஷன், டு அண்ட் ஃப்ரோ மோஷன். இது இப்போ புரியாது, நான் வந்து ஒவ்வொரு ஸ்லைட் எடுத்து உங்களுக்கு டீப்பா சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போறது லீனியர் மோஷன். லீனியர் மோஷனான லீனியர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குது. சோ when an object moves along a straight line, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூவ் ஆகும்போது, எக்ஸாம்பிள் ஒரு மார்ச் பாஸ் பரேட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மூவ் ஆகும், ஒவ்வொருத்தவங்க வருஷத்துக்கு மூவ் ஆக மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்கும். நம்மள பார்ப்போம் எப்படி தான் இவ்வளவு அழகா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஒரே மாதிரி மூவ் ஆறாங்கன்னு. அவங்க கையசைச்சா ஒரே மாதிரி கையசிப்பாங்க, கால்ஸ் ஒரே மாதிரி கால் அசைப்பாங்க. அப்படி இருக்கும் போது இட்ஸ் அ லீனியர் மோஷன். ஓகே, செகண்ட், ஒரு கார் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ஹைவே, பட் நீங்க இமேஜ் வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இங்க இமேஜ் வழி பாருங்க, இமேஜ் வழி பார்க்கும்போது இந்த ஆள் வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தள்ளி விடுறான். ஸோ இது லீனியர் பாத், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. ஒரே மாதிரி ஒரு கார் வந்து ஹைவேல போகுது, ஹைவே போகும்போது வேற மாதிரி இருக்கும். இதே ஒரு யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது லீனியர்ல போகாது, வேற மாதிரி போகும். இங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைனால அது ஹைவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுது, இப்ப ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுது வச்சுக்கோங்களேன், அது என்ன இப்படியா வாய் விழ போது, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வரும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமா ஸ்ட்ரெயிட்டா விழ போகுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் மோஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் லீனியர் மோஷன் சொல்லுவாங்க. செகண்ட் என்னது, சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் என்ன, சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஃபேன் மாதிரி, இந்த ஃபேன் பாருங்க, ஓகே, இந்த ஃபேன் பாருங்க, பார்க்கும்போது எப்படி இருக்கு, பிளேட்ஸ் ஆஃப் ஃபேன் ரொட்டேட் ஆகிருக்கீங்க, வந்து ஆஃப் பண்ணீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், பட் ஆன் பண்ண அவங்க சுத்திக்கிட்டே இருக்கா, சர்க்குலரா மோஷன் வந்துட்டு இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் இந்த பக்கம் ஒரே நிமிஷம், சோ இந்த பக்கம் பாருங்க, இங்க என்ன இருக்கு, மேரி கோ ரவுண்ட். இப்ப இனிமே பார்க்க விளையாடி இருப்பீங்க, சுத்திக்கிட்டே இருக்குமா, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கா, ஸோ சர்க்குலர் மோஷன்ல இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு கல் வச்சுக்கோங்க, இந்த கல்லை சுத்தும் போது அது சுத்திக்கிட்டே இருக்கும். சோ சர்க்குலர் மோஷனா என்ன வேணும், ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அரௌண்ட் a fixed point in a circle, ஒரு சர்க்கிள்ல வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறதா வந்து சர்க்குலர் மோஷன் சொல்றாங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா அது லீனியர் மோஷன், சர்க்கிள்ல போச்சு அது சர்க்குலர் மோஷன். அண்ட் லாஸ்ட் மோஷன் என்ன பார்க்கும்போது ஆக்சிலேட்டரி மோஷன். இது கொஞ்சம் நல்லா ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிலேட்டரி மோஷன், அது
when an object moves to and fro, back and forth about a fixed position. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல இருந்து டூ அண்ட் ஃப்ரோவா மூவ் ஆயிட்டு இருக்கு, பேக் அண்ட் ஃபோர்த்தா மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுனா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஊஞ்சல் ஆடிருப்பீங்க கண்டிப்பா. இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி போவீங்க? முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க, முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க, முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க. அப்ப என்ன ஆகுது? இட்ஸ் லைக் டூ அண்ட் ஃப்ரோ, டூ அண்ட் ஃப்ரோ, டூ அண்ட் ஃபோர், லைக் பேக் அண்ட் ஃபோர்த், பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு போயிட்டு வரீங்க. இதுனா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல வந்து நீங்க மூவ் ஆயிட்டே இருக்கீங்க. அது மாதிரி சொல்ல நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஆக்சிலேட்டரி மோஷன் சொல்ல முடியும். அதே மாதிரி இங்க ஒரு பெண்டலம் இருக்குன்னா, இந்த பெண்டலம் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன், இங்க இருந்து அது இங்க எப்படி இப்படின்னு மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இங்க இது வந்து வைப்ரேட்டிங் ரூடல் ஒரு ஸ்கேல் இருக்குன்னா, அந்த ஸ்கேலிங் வந்து ஆணி அடிச்சு வச்சிருக்கீங்க, அதாவது ஆணி அடிச்சு வைக்கலாம், ஏதாவது ஒரு புக் மேல சப்போர்ட் வச்சிருக்கீங்கன்னா அது நீங்க தட்டும் போது அப்படியே மேல கீழே மேல கீழே மேல கீழே மூவ் ஆயிட்டு இருக்கும். இது வந்து ஆக்சிலேட்டரி மோஷன். ஓகேவா? என்ன மோஷன்? ஆக்சிலேட்டரி மோஷன். இது டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆக போகுது. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் வச்சு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு, அதாவது வந்து பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே 1 minute, தப்பா அமைக்கிட்டேன்னு நினைக்கிறேன், டெலீட் பண்ணிடுவோம், கேன்சல், எஸ் கேன்சல் டெலீட். ஓகே, ஸோ இங்க பாருங்க. Now periodic motion என்ன பார்க்கும்போது, any motion that repeats itself after fixed time interval of time. ஏதாவது மோஷன் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்க்கு அப்புறமா அது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அந்த லீனியர், ஆக்சிலேட்டரி அண்ட் சர்க்குலர் பார்க்கும்போது இது எது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா, லீனியர் வந்து எப்படி ரிப்பீட் ஆகுமா? அது பாட்டு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கு, ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒருமே அதான் திருப்பி இவங்க மாதிரி வரப்போறது கிடையாது. ஸோ லீனியர் வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம இப்போ ஆக்சிலேட்டரி பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் என்ன சொல்றாங்க? இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகுதா? இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி வருது, இந்த இடத்துக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா, இந்த இடத்துக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆக்சிலேட்டரி மோஷன் பீரியாடிக் மோஷன்ல வரும். அதே மாதிரி நமக்கு இருக்க இந்த சர்க்குலர் மோஷன் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ சுத்திட்டே இருக்கும் போது ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அந்த பேட்டர்ன். பட் லீனியர் மோஷன் இருக்காது, அது பாட்டு போயிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும், அது கண்டுக்காது. அப்படி இருக்கும் போது பீரியாடிக் மோஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் ஆஃப்டர் ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்க்கு அப்புறமா அது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் கனெக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, சர்க்குலர் மோஷனும் ஆக்சிலேட்டரி மோஷனுமே வந்துட்டு யூஸ்வலி பீரியாடிக்கா தான் இருக்க போறாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு அவங்க பேட்டர்னை ரிப்பீட் பண்றாங்க. லைக் தே ரிப்பீட் தேர் எக்ஸாக்ட் பாஸ் அகைன் அண்ட் அகைன். அவங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி போறாங்கன்னா இப்படி வந்துட்டே இருக்கும் ஆக்சிலேட்டரியில, சர்க்குலர்னா சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக் மோஷன். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம சாப்டர் எண்ட்ல வந்து நம்ம அழகான குவிஸ் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த குவிஸோட ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்க. அண்ட் டூ கமெண்ட் இந்த வீடியோ, பிகாஸ் நீங்க அப்ப எனக்கு வந்து நீங்க வீடியோ பாக்குறீங்களா, பிடிச்சிருக்காங்க தெரிய வரும். பிடிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ, லைக் இது மாதிரி தேவையில்லை, யூ கேன் சேஞ்ச் த பேட்டர்ன் சொன்னா அந்த மாதிரி மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன பார்க்கலாம். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். ஓகே, and second, true or false படி பார்க்கும்போது, a moving car on a straight road is an example of circular motion. இது ட்ரூவா இல்ல ஃபால்ஸா சொல்லுங்க. அடுத்து, convert this 1.5 kilometer to meters. இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, அந்த கன்வர்ஷன் சார்ட் சொல்லி கொடுத்துருக்கல உங்களுக்குனா, இது மாதிரி இவ்வளவு கிலோமீட்டர் வந்து இவ்வளவு மீட்டர் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இது கன்வெர்ட் பண்ணி காட்டுங்க. and send me all these things in my comment section. okay, and I'll be very happy. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் கவர் பண்ணணும்னா நீங்க வந்து கமெண்ட் எனக்கு அதுல சொல்லிடுங்க. ஓகே, அண்ட் now நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஷார்ட்டா இந்த கிளாஸோட சம்மரி பார்க்க போறோம், ஒரு ரீகேப் பார்க்க போறோம். ரீகேப் படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த நம்ம எஸ்ஐ யூனிட் இந்த சாப்டர் நீங்க வச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிபி கேட்டுக்கோ, நம்ம அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம். அந்த மீட்டர்னு இருக்கு, அப்புறமா வந்துட்டு ஓகே, மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட். நம்ம குவிஸோட ஆன்சர் ரிவீல் பண்ணியாச்சு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டரா இருந்திருக்கு. அண்ட் இதுல வந்து கிலோமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மில்லிமீட்டர் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம மாத்திட்டே இருக்க போறோம். அண்ட் சாண்ட் யூனிட்டா நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னென்ன பார்த்தோம், நம்ம டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம். என்னென்ன மோஷன்ஸ் பார்த்தோம்? சர்க்குலர், அப்புறமா லீனியர், அதுக்கப்புறமா ஆக்சிலேட்டரி. அண்ட் இதுல வந்து ஆக்சிலேட்டரி, சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பீரியாடிக் மோஷனாக இருக்க போது. அண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு மெயினா டிஸ்கஸ் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் திஸ் வாஸ் ஆல் அபவுட் த சாப்டர் தட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் மோஷன். ஸோ இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். And it took really a lot of time to prepare all this PPT and all this content. And thank you so much for watching till now. And உங்களுக்கு வந்து உங்களோட opinions, suggestions வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. And that's all for this video. Thank you so much for watching till now. Thank you.